ஹாய் கைஸ், சிங்கிள் பிளே ஹியர். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வாட்டர்மெலன் ஜூஸ் தான் பண்ண போகிறேன். நார்மலாக கடையில் குடிக்கிறது மாதிரி வாட்டர்மெலன் ஜூஸ் கிடையாது. எல்லாருமே குடிச்சிருப்பீங்க, வெயில் வேறு பயங்கரமாக அடிக்குது. வாட்டர்மெலன் ஜூஸையே கொஞ்சம் வேறு மாதிரி பண்ண போகிறேன். ஆல்ரெடி குடிச்சு சாப்பிட்ருக்கோம், நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் எப்படி பண்ண போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வாட்டர்மெலனுக்கு என்ன தேவை? வாட்டர்மெலன் அதை முதல்ல எடுத்துக்கிடுவோம். எதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, இன்னொன்று நம்ம நிறையா வந்து ஐஸ் போடுவோம் குடிக்கிறப்போ. இப்போ பழமே ஐஸாக இருக்கும்போது நம்ம அவ்வளோ ஐஸ் போடணும்னு சொல்லிட்டு தேவை கிடையாது. பழமே நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்கும். இதை நம்ம நறுக்கி சாப்பிடும்போதுமே, பழத்தை ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி வச்சுருந்தோம்னா சாப்பிடும்போதுமே அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ பாருங்க எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு. இது வந்து எங்கள் ஊரில் வந்து கிலோ வந்து 10 ரூபாய்க்கு கொடுத்துட்ருந்தாங்க. நான் இது ஒரு 5 கிலோவோ 6 கிலோவோ மொத்தமாக வாங்கினேன். நான் பெரிய பழத்தமாக வீட்டுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி வாங்கினேன். உங்கள் ஊரெல்லாம் இது எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. சரி வாங்க நம்ம செய்யலாம். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன். நம்மளுக்கு ஜாரு, கத்தி, அப்புறம் வாட்டர்மெலனு, வடிகட்டி, ஒரு பெரிய சட்டி மிச்சம். ஏன்னா இது போட்டுட்டு இப்போ குடிச்சிட்டு அதுவும் இல்லாமல் மிச்சம் இருக்கிறத வாட்டர் கேனில் ஊற்றி வச்சுருவேன். அதனால் இவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ரா நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் செய்யணுமோ எடுத்துக்கோங்க. ஸ்பெஷலாக செய்ய போகிறேன்னு சொன்னேன்ல, அந்த இது வந்து உள்ளே இருக்குது. அது நான் கடைசியாக நான் இது பண்ணும்போது காட்டுறேன். சரிங்களா? சரி வாங்க இப்போ செய்யலாம். நம்ம முதல்ல அதை நறுக்கிக்கிடுவோம். இது எப்படி நறுக்கும்? அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நல்லா பழமாக இருக்குது. ஸோ பார்த்தாலே தெரியுது. முதல்ல இது இங்கே இருக்குது, இதை எடுத்துக்கிடுவோம். இதை முதல்ல நல்லா நறுக்கிக்கிறோம். எத்தனை பீஸ் வருதுன்னு தெரில. எல்லாத்தையுமே நறுக்கிட்டேன். இப்போ வந்து இதை அப்படியே இது தண்ணி பழங்கிறதுனால நீங்கள் வீட்டில் ஆல்ரெடி செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இது பழம் தானே, அதனால் ஈஸியாக இப்படி நம்ம எடுத்தோன்னா அழகாக வந்துடும். அது பாருங்க, அப்படியே வந்துடும், பழமாயே வந்துடும். அப்படியே உள்ளே போட்டு அடிச்சிடலாம். இது வேணும்னா எடுத்துக்கலாம். ஒட்டி இருக்கும் கொஞ்சோண்டி, அந்த மாதிரி கொஞ்சோண்டி எடுத்துக்கலாம். இது இப்படி ஃபுல்லாக இருக்கக்கூடாது, அடிக்க முடியாது. கட் பண்ணி போட்டுக்குருவோம். கேக்கு மாதிரி பீஸ் பீஸாக போட்டு உள்ளே கொஞ்சம், ஏன்னா இவ்வளோ இது போட போகிறோம்ல, உள்ளே கொஞ்சம் அப்படி இது பண்ணி விட்டோன்னா நம்மளுக்கு நல்லா இடம் கிடைக்கும். அடுத்தடுத்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். என்னடா கொட்டையோட போடுறானே, கொட்டையை எடுக்கவே இல்லையே அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, அதுக்கு தான் இந்த வடிகட்டி. அதுவும் இல்லாமல் தண்ணி பழ இதை வந்து கொட்டையோட தான் அடிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், குடிக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாகிடுச்சு. லைட்டாக வந்து அமுக்கி விட்டுருக்குறோம். இது தண்ணி பழம் தானே, இது இப்போ இவ்வளோ இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு இவ்வளோ இருக்கும், அடித்தோன்னே இவ்வளோ தான் வந்துடும். அவ்வளோதான். இப்போது ஐஸ் கட்டி போட்டுக்கலாம். ஐஸ் க்யூபு இதையும் உள்ளே போட்டு அடிச்சிட்டோன்னா அதுவே சேர்ந்து அடிச்சிரும். தனியாக அடிக்கணும்னு சொல்லிட்டு கிடையாது. முக்கியமானதை மறந்துட்டேன் பாருங்க, சீனி போடணும். மெயினாக கொஞ்சோண்டி சேர்த்துக்கலாம், லைட்டாக, ரொம்ப வேண்டாம், லைட்டாக போட்டுக்கலாம். சீனி ஆக்சுவலாக ரொம்ப போடணும். தண்ணி பழத்துக்கு எல்லோரும் சீனி தான் போடுவாங்க. நான் சீனி போடாமல் வேறு ஒன்றும் செய்ய போகிறேன் பாருங்கள். இப்போ அடித்தாச்சு. இப்போ பாருங்கள், தெளிக்க இதை இப்படி வச்சுட்டு இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு நல்லா இதை இப்படி பண்ணிடணும். ஏன்னா அந்த விதையெல்லாம் இருக்கும், விதையெல்லாம் அங்கே பாருங்க அடியில் அப்படியே இருக்கும். அதனால லைட்டாக அதை இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படியே செஞ்சோன்னா அது இறங்கிட்டே இருக்கும்.
இதில் லைட்டாக இப்போ ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். லைட்டாக, ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கும். லைட்டாக பரவாயில்ல. ஃபஸ்ட்டு இதுலேயே 2 பேர் குடிக்கிற அளவுக்கு இவ்வளோ வந்திருக்கு. ஆனால் நான் முழு பழத்தையும் போட போகிறேன். இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேங்கிறத உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். அதனால் இப்போதைக்கு இது போதும். இதை வந்து கீழே போட்டுறாதீங்க. இது வந்து பக்கத்தில் ஏதாவது செடி ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா, நம்ம சைடில் ஃபுல்லாக செடியாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு சைடில் செடியாக இருக்கும். அது என்ன மரம்டா அது? சப்போட்டா மரம், கொடிக்காய், அந்த மாதிரி மரம்லாம் இருக்குது. எலுமிச்சம்பழம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு கீழெல்லாம் இதை போட்டோன்னா கொஞ்சம் உரம் மாதிரி. அதனால் கீழே போடுறதுக்கு வீட்டுக்கிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் போடுறது நல்லது. அதில் போட்டுக்கோங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தர்பூசணி வச்சுருந்தேன்ல இவ்வளோ பெருசாக, அது வந்து அப்படியே ஜூஸாகவே அடித்தாச்சு டோட்டலாக. இதில் வந்து ஒன்று வந்து ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், ஃபைனலாக வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் டடா நம்ம நன்னாரி. இது சீனி போடுறதுக்கு கொஞ்சோண்டு இந்த நன்னாரி இது ஊற்றி சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். கலருக்காகவும் லைட்டாக சேர்த்துக்கலாம். அது ஆல்ரெடி ரெட்டிஷாக தான் இருக்குது, இருந்தாலும் கலருக்காகவும் சேர்த்துக்கலாம். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ரெட்டிஷாக தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கலருக்காக ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இது பாகு தானே, இனிப்பு பாகுங்கிறதுனால இனிப்பாகவும் இருக்கும். லைட்டாக சேர்த்துக்கலாம், ரொம்ப தேவையில்லை. சீனி போடுவாங்க, சீனிக்கு பதிலாக இதை சேர்த்துக்கலாம். இப்போது வந்து மூடிட்டு லைட்டாக நல்லா கலக்கிக்கிறோம். இப்போ கலர் மாறும் பாருங்கள். ஸோ இதுதான் கைஸ், குடிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இவ்வளோ எதுக்கு அடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பெரிய தர்பூசணி எல்லாத்துக்கும் வேணுங்கிறதுனால ஃபுல்லாகவே அடிச்சிட்டேன். சாப்பிட்டு இது குடித்தோன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் வீடியோ. தேங்க்யூ. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ.